நிச்சயமாக ஒரு திரைப்படம் போல இந்த காட்சிகள் இந்த கைது விவகாரத்தில் விரிகிறது என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக இது ஆரம்பத்தில் எப்படி நடந்திருக்கு என்றால், விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் ஒன்றினை கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் திவ்யா, யூடியூபர் சித்ரா மற்றும் கார்த்திக், ஆனந்த் ஆகிய 4 பேர் மீது போக்சோ வழக்கின் கீழ் போக்சோ சட்டத்தின் கீழ் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு அவர்களை தற்போது ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த 15 வயது சிறுவன் மற்றும் 17 வயது சிறுவன் மீது பாலியல் சீண்டலை உருவாக்கி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக, அது தொடர்பான வீடியோக்களை எடுத்ததாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இந்த யூடியூபர் திவ்யா மிகவும் பிரபலமானவர், இன்ஸ்டாவில் பிரபலமாகி, டிக்டாக் மூலமாக பிரபலமாகி, தற்போது சமூக வலைதளங்கள் அதிகம் தேடப்படும் ஒரு பிரபலமாக இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தவுடன் அது குறித்து என்னவென்று போலீசாரிடம் கேட்டபோது போலீசார் சொன்ன தகவல்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே, அப்படி ஒரு அதிர்ச்சி என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பொதுவாக சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பிய பிரபலமானவர் தான் திவ்யா என்ற தகவல் வந்திருக்கிறது. சிறுவர்களை வைத்து ஆபாச வீடியோக்களை எடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் ஏகப்பட்ட இளைய தலைமுறையினர் தங்கள் கற்பனை திறனை வெளிப்படுத்தி பல்வேறு யூடியூப் சேனலை நடத்தி வருவது அனைவரும் அறிந்ததுதான். அதன் மூலமா அதிகமான ரசிகர்களை பெற்று நிறைய பணத்தையும் சம்பாதித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு உணவு சாப்பிடும் யூடியூப் சேனல்கள், காமெடி யூடியூப் சேனல், விளையாட்டு தொடர்பான கேம் விளையாடும் யூடியூப் சேனல்கள், டெக் சேனல், தொழில்நுட்பம் தொடர்பாக பேசக்கூடிய சேனல் என்பதெல்லாம் பல சேனல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த யூடியூபர் திவ்யாவாகட்டும், அதே போன்ற யூடியூபர் சித்ராவாகட்டும் ஆபாச விஷயங்களையும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளையும் வீடியோவாக வெளியிட்டு புகழ் பெற்றிருக்கிறார்கள். திவ்யா கல்லச்சி என்று அழைக்கப்படும் யூடியூபர் திவ்யா சிறுவர்களை வைத்து ஆபாசப்படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்போது கைது செய்யப்பட்டு அந்த புகாரில் தான் சிக்கியிருக்கிறார். இதில் யூடியூபிலே இந்த கார்த்திக் மாமா என பல வீடியோக்களை வெளியிட்டு திடீரென பிரபலமானவர் தான் இந்த திவ்யா கல்லச்சி என்பவர். இதில் ஒரு அதிசயத்தக்க விஷயம் என்றால், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்றால், ஆச்சரியம் என்று அழைப்பது போல அதிர்ச்சி என்றுதான் கூற வேண்டும். இது 2 யூடியூபர்களிடையே பணம் சம்பாதிப்பில் நடந்த சண்டைதான் இந்த முழு பிரச்சனைக்கும் இவர்கள் புகாரிலே சிக்கி தற்போது கைது வரை சென்றிருக்கிறார்கள் என்பது தற்போது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இந்த சித்ரா என்ன செய்கிறார் என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னையிலே ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். அதிலே நான் மக்கள் பார்வை கல்வி அறக்கட்டளை என்பதை நடத்தி வருகிறேன். இன்ஸ்டா பிரபலம் திவ்யா கல்லச்சி என்று அறியப்படும் பெண் என்னிடம் நூதனமாக ஆட்சென்ஸ் மூலம் 2.5 லட்சம் பணத்தை திருடிவிட்டார். இது குறித்து உண்மை தெரிந்தால் என் பணத்தை திரும்பி தர சொல்லி சமூக சீர்கேடாக அவர் பதிவிடும் வீடியோக்கள் சம்பந்தமாக அவரிடம் கேட்க அவர் வசித்த இடமான ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றபோது அங்கு பல 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிய வந்தவுடன் நான் அதிர்ந்து போய் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறேன். பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்கள். திவ்யா கல்லச்சியும் அவரது கூட்டாளிகளும் இது பற்றி வெளியே கூறினால் உன்னை கொலை செய்துவிட மிரட்டுவதாக நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என செய்தியாளர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை சில தினங்களுக்கு முன் சென்னையிலே செய்தியாளர் சந்திப்பிலே அவர் கூறுகிறார். அதன் பிறகு தற்போது அவர் மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று விடுகிறார். அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே என்ன நடந்தது என்றால், இவர்கள் இருவருக்கும் இடையே பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திவ்யாவை அந்த வீடியோக்களை அந்த சிறுவர்களை வைத்து பாலியல் வீடியோ எடுக்க வைத்ததே சித்ராதான் என்றும், அந்த வீடியோவை வைத்து அவரிடம் பணம் கேட்டதாகவும் அதற்கு பணம் கொடுக்க மறுத்ததால் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையின் காரணமாக இருவருமே தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் அலுவலர் கொடுத்த புகார் அடிப்படையிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த இருவருமே கேடுகட்ட வீடியோக்களை, அதாவது சொல்லவே நான் கூசுகிறது என்று கூறுவாங்களே அப்படி ஒரு வீடியோக்களை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். சீரழியும் இளைய தலைமுறையாக இருக்கிறதோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக தான் இருக்கிறது. இவர்கள் குறித்து ஒரு தேடுதல் வேட்டையை நாம் நடத்தினோம். வீடியோக்களில் என்ன அப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது சொல்லவே கூசுகிற அளவுக்கு மிக மிக கேவலமான கேடுகட்ட வீடியோக்கள் தான் இவர்கள் தரப்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த வீடியோக்களை எப்படி யூடியூப் நிறுவனம் அனுமதிக்கிறது என்ற கேள்வியெல்லாம் தற்போது வந்திருக்கு. என்றால் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய யூடியூப் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கேடுகட்ட இது போன்ற வெளிப்படையாகவே கேடுகட்ட காட்சிகளை வைத்திருக்கிறார்கள், கேடுகட்ட பேச்சு.
அந்த பேச்சுக்கள் ஆபாசத்தின் உச்சத்தில் இருக்கின்றன. இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக யூடியூப் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோள் நேர்கள் சார்பாக நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். என்றால் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது நிச்சயமாக இளைய தலைமுறை சீரழிந்து போவதற்கான முழு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அந்த காட்சிகளும் அந்த அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களும் இருக்கின்றன என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது இந்த யூடியூப் பிரபலங்கள் இது போன்ற பல பிரபலங்கள் இருக்கிறார்கள். தற்போது தேடுதல் வெற்றியின் போது ரவுடி பேபி, சூர்யா, சாதனா, இலக்கியா, கள்ளச்சி திவ்யா, சித்ரா என தொடர்ந்து பல பட்டியல் இருக்கின்றது. இவருடைய வீடியோக்கள் எல்லாமே ஒருமையில் பேசுவது, சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை ஒருமையில் பேசி மற்றவர்களிடம் பேசுவது போன்ற ஒரு ஆபாசத்தை தூண்டுவது போன்ற, ஆபாச வன்முறையை தூண்டுவது போல, ஆபாச பாலியல் வன்கொடுமையை தூண்டுவது போலதான் இவருடைய பேச்சுக்களும் காட்சிகளும் இருக்கின்றன. இது போன்ற வீடியோக்களை எப்படி அனுமதிக்கிறார் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி வருகிறது. நிச்சயமாக யூடியூப் நிர்வாகம் இந்த வீடியோ மூலமாக நாம் வேண்டுகோள் வைத்து அவர்கள் பார்வைக்கு எடுத்து செல்ல போகிறோம். இது தொடர்பாக காவல்துறையிலும் நாம் ஒரு புகார் கொடுக்கலாமா என்பது குறித்து சட்ட நிபுணர்கள் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றுதான் கூற விரும்புகிறேன். என்றால் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும் இளைய தலைமுறை நிச்சயமாக சீர்கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்றுதான் கூற வேண்டும். இவர்கள் இதன் மூலமாக இந்த தவறான வீடியோக்களை போடுவதன் மூலமாக பார்த்து பல வருமானங்களை பார்த்துடா புகார்கள் யூடியூபர் திவ்யா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற தொடர் புகார்களும் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இவர்கள் மீது மேலும் பல புகார்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவர்களும் தற்போது ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக இவர்கள் இவர்களை போன்ற இந்த வீடியோக்களை இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக இந்த தற்போது கம்பி எண்ணிக்கிட்டு இந்த யூடியூபர்கள் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல வழக்குகள் என்றால் அவர்களுடைய வீடியோக்களை சோதனை செய்த போது பல ஆபாச காட்சிகள் இருப்பதாக போலீசாரை மிரண்டு போயிருக்கார் என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. போலீஸ் தரப்பிடமிருந்து பல யூடியூப் பிரபலங்களுடைய ஆபாச வீடியோக்களை வைத்திருக்கிறார்கள் என்றும், இது போன்ற இந்த உருட்டல் மிரட்டல் வேலையில் பல ஆண்டுகளாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் மேல் அதிர்ச்சி என்பார்களே அப்படி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்கதையாக மேலும் பலர் கைது செய்யப்படுவதற்கும் இவர்கள் மீது மேலும் பல புகார்கள் வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக இவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பது போல நீதிமன்றம் நிச்சயமாக நீதித்துறையும் நடவடிக்கை எடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் யூடியூப் நிர்வாகத்திற்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் வைக்கிறோம் என்ற சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பவித்ரா.